I welcome you to learn English. இந்த வாக்கியங்களை பாருங்க. I will come tomorrow. நான் நாளை வருவேன். He will arrive home at 8 p.m. அவர் 8 மணிக்கு வீட்டுக்கு வருவார். Will shall யூஸ் பண்ணால் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். Will have arrived அப்படின்னு அடுத்த சென்டென்ஸில் இருக்குது. அதுக்கு என்ன மீனிங்? He will have arrived at home by 8 p.m. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே தெரியும், has have வந்துச்சுனாலே பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இங்கே வில் ஹாவ் அரைவ்டு அப்படின்னு வந்திருக்கு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹீ வில் அரைவ் ஹோம் அட் 8 p.m. அப்படின்னா அவர் 8 மணிக்கு வீட்டுக்கு வருவார். ஹீ வில் ஹாவ் அரைவ்ட் அட் ஹோம் பை 8 p.m. அப்படின்னா என்ன மீனிங்? அவர் 8 மணிக்கு வீட்டுக்கு வருவார். ஓகே, வருவார் அப்படின்னு தான் இருக்குது ஃபஸ்ட்டு. ஹீ வில் அரைவ் ஹோம் அட் 8 p.m. ஹீ வில் ஹாவ் அரைவ்டு அட் ஹோம் பை 8 p.m. அப்படின்னா அவர் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்திருப்பார் அப்படின்னு அர்த்தம். அந்த செயல் முடிஞ்சிருச்சு, வந்திருப்பார் அப்படின்னு அர்த்தம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணலாம். அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வில் ஹாவ், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸையும் சேர்த்துக்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ வில் அரைவ் ஹோம் அட் 8 p.m. இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஹீ வில் ஹாவ் அரைவ்டு, இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரு செயல் எதிர்காலத்தில் நடக்கும் அப்படின்னு சாதாரணமாக சொன்னால் அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வில் ஷால் யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். ஓகே, அதே மாதிரி ஒரு செயல் எதிர்காலத்தில் நடக்க ஆரம்பித்து முடிஞ்சிருது. ஓகே, அந்த செயல் நடந்து முடிஞ்சிருது. அதை சொல்கிறப்ப ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி ஒரே ஸ்ட்ரக்சர் தான், வில் ஹாவ், நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஈஸியாக தெரியும். வில் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஷால் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரியா? வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அவ்வளோதான் ஸ்ட்ரக்சர். க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஒரு வேர்ப், ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை படிக்கிறப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சுக்கிறணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சுக்கிறணும். இந்த வில் ஹாவ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வில் ஹாவோடு சேர்த்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் எழுதணும். ஸோ அந்த வேர்ப் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் எழுத முடியும். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் ஹீ வில் அரைவ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹீ வில் ஹாவ் அரைவ்டு அட் ஹோம் பை 8 p.m. அவர் 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்திருப்பார். ஓகே, ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருது, அதை சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீ வில் ஹாவ் அரைவ்ட் அட் ஹோம் பை 8 p.m. இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஐ வில் லீவ் அட் 8. நான் 8 மணிக்கு கிளம்புவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 8 மணி வரையும் இருப்பேன், 8 மணிக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயம். ஐ வில் ஹாவ் லெஃப்ட் அட் 8 p.m. நான் 8 மணிக்கெல்லாம் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம், கிளம்பியிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ வில் லீவ் அட் 8 அப்படின்னா இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நான் 8 மணிக்கு கிளம்புவேன் அப்படின்னு அர்த்தம். 8 மணி வரையும் அங்கே இருப்பேன், 8 மணிக்கு கிளம்பிடுவேன். ஐ வில் ஹாவ் லெஃப்ட், அந்த வில் ஹாவ் லெஃப்ட் அப்படின்னு யூஸ் பண்ண உடனே நான் 8 மணிக்கெல்லாம் அங்கே இருக்க மாட்டேன், கிளம்பியிருப்பேன். அந்த கிளம்புதல் அப்படிங்கிற அந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, இந்த வாக்கியத்தை பாருங்கள், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நாளைக்கு 8 மணிக்கு என்னை கூப்பிடுங்க, கால் பண்ணுங்கள். நான் 8 மணிக்கெல்லாம் காலேஜ் வந்திருப்பேன். யூ கேன் கால் மீ அட் 8 a.m. ஐ வில் ஹாவ் அரைவ்டு, வில் ஹாவ் அரைவ்டு. ஓகே, வந்திருப்பேன் அட் காலேஜ் பை 8. 8 மணிக்கெல்லாம் காலேஜ் வந்திருப்பேன். ஓகே, அப்போ நீங்கள் கூப்பிடலாம். இந்த வாக்கியத்தில் ஐ வில் அரைவ் அப்படின்னு யூஸ் பண்ணலாமா? ஐ வில் அரைவ் அட் காலேஜ் பை 8. நான் 8 மணிக்கு காலேஜுக்கு வருவேன் அப்படின்னு தான் இருக்குது. அதில் உறுதி இல்லை. ஓகே, கன்ஃபர்மேஷன் இல்லை. 8 மணிக்கெலாம் வந்திருப்பேன் அப்படிங்கிறதுக்கும் 8 மணிக்கு வருவேன் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் அதுதான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸையும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. யூ கேன் கால் மீ அட் 8 a.m. ஐ வில் ஹாவ் அரைவ்ட் அட் காலேஜ் பை 8. இது கன்ஃபார்மாக சொல்கிறது. நான் 8 மணிக்கெல்லாம் காலேஜுக்கு வந்துடுவேன். ஐ வில் கம் டு காலேஜ் டுமாரோ. நான் நாளைக்கு காலேஜுக்கு வருவேன். தட்ஸ் ஆல். இதில் கன்ஃபர்மேஷன் இல்லை. இதே மாதிரி ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சில டைமை குறிப்பிடுவோம். கண்டிப்பாக டைமை குறிப்பிடுவோம், இல்லாட்டி ஒரு டெட்லைன்
அதாவது ஒரு கண்டிஷன் குறிப்பிடுவோம். ஆனால் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் அது இருக்காது. ஐ வில் அரைவ் ஹோம், நான் வீட்டுக்கு வருவேன், தட்ஸ் ஆல். ஓகே, ஹீ வில் ஹாவ் அரைவ்ட் அட் ஹோம் பை 8 PM. அந்த பை 8 PM அப்படின்னு ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்க பாருங்கள், டைம். ஸோ இந்த மாதிரி டைம் கொடுக்கறதுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ வில் லீவ் அட் 8, நான் 8 மணி வரையும் இருப்பேன், 8 மணிக்கு கிளம்புவேன். ஐ வில் ஹாவ் லெஃப்ட் அட் 8 PM, நான் 8 மணிக்கெல்லாம் போயிருப்பேன், கிளம்பியிருப்பேன், அங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்கிறது. ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு வில் மட்டும்தான் வரும், இல்லைன்னா ஷால் வரும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வில் ஹாவ் மட்டும்தான் வரும். ஓகே, வில் ஹாவ், ஷால் வராது. வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல், இது மட்டும்தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செயல் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத குறிக்குது. ஹீ வில் கோ டு காலேஜ், அவர் கல்லூரிக்கு போவார். ஓகே, இதுதான் மீனிங். இது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தை குறிக்கிற வாக்கியம். ஹீ வில் ஹாவ் கான் டு காலேஜ் வென் யூ அரைவ். இங்கே ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். நீங்கள் வர்றப்ப அவர் காலேஜுக்கு போயிருப்பார், நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் வர்றப்ப அவர் காலேஜுக்கு போயிருப்பார். ஹீ வில் ஹாவ் கான் டு காலேஜ் வென் யூ அரைவ், நீங்கள் வரும்போது அவர் கல்லூரிக்கு போயிருப்பார். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனலில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்சஸ், மாடல் சென்டென்சஸ் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்களுடைய டர்ன். இங்கே நான் 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 சென்டென்சஸில் ஒரு சென்டென்ஸ் ஆர் 2 சென்டென்சஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி மிஸ்டேக் இல்லாத சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். எந்த சென்டென்ஸ்லாம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது, எந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுக்கு அர்த்தம் அதான் இம்பார்ட்டண்ட். கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, வாட்ச் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ வில் ஆஸ்க், அவர் கேட்பார். அவர் கேட்பார், ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஹீ வில் ஹாவ் ஆஸ்க்ட் ஏ கொஸ்டின் அட் திஸ் மொமெண்ட் டுமாரோ. நாளைக்கு இந்நேரம் அவர் கேள்வி கேட்டிருப்பார். அவர் கேள்வி கேட்டு முடிச்சிருப்பார்னு அர்த்தம். அவர் கேள்வி கேட்டிருப்பார். ஓகே, ஹீ வில் ஆஸ்க் அப்படின்னா அவர் கேட்பார், அது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ரெண்டாவது இருக்கிற சென்டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், தட் இஸ் ராங். தே வில் ஹாவ் அரைவ்டு, அவங்க வந்திருப்பாங்க. ஓகே, இதில் எந்த கண்டிஷனும் இல்லை, ஒரு டைம் இல்லை, ஒரு டேட் இல்லை, எதுவுமே இல்லை. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு அது ரொம்ப முக்கியம். தே வில் ஹாவ் அரைவ்டு அந்த ஃப்ரேஸ் கரெக்ட் தான், பட் எதன் காரணத்துக்காக ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு வேர்ட் சேர்த்துருக்கலாம். அதாவது தே வில் ஹாவ் அரைவ்டு பை திஸ் டைம் டுமாரோ, நாளைக்கு இந்நேரம் அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. ஓகே, நாளைக்கு இந்நேரம் அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. தே வில் ஹாவ் அரைவ்டு பை திஸ் டைம், இந்த நேரத்தில், டுமாரோ, நாளைக்கு இந்நேரம் அவங்க வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் கரெக்ட். தே வில் ஹாவ் அரைவ்டு மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரைட், இதுவும் கரெக்ட் தான். இது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். மாணவர்கள் எழுதுவார்கள். இனிமேல் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் டவுட்டும் இருக்காது. ஈஸியாக யூஸ் பண்ணுவீங்க. ஒரு செயல் எதிர்காலத்தில் நடந்து முடியுது அப்படிங்கிறத ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் குறிக்குது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.